கரூர்ல சமீபத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகம் பிரச்சாரத்தின் கூட்டத்தில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதனிடையே பாத்தீங்கன்னா முதற்கட்டமாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான கட்சியினர் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்துள்ள காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில 15 நாட்கள் நீதிமன்ற காவலும் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த 41 பேர் மரணத்திற்கு என்ன காரணம்னு. ஆல்ரெடி பிரச்சாரத்திற்கு கேட்ட இடத்தை மறுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கும் அனுமதி கொடுத்திருக்காங்க. இருந்த போதிலும் பவர் கட் மற்றும் செருப்பு வச்சு பல்வேறு சம்பவங்கள் அங்க நிகழ்ந்திருக்கு. இருந்தாலும் இந்த நபர்களை எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே சமயம் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்துல வன்முறையை தூண்டும் வகையில ஒரு பதிவை பதிவிட்ட பிறகு அதனை நீக்கி இருக்காரு. இது தொடர்பாகவும் அவர் மீது காவல்துறையினர் வழக்கும் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கரூர் துயர சம்பவ வழக்குல தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், மாநில இணை செயலாளர் நிர்மல்குமார் தலைமறைவாகி உள்ள நிலையில அவர்களையும் கைது செய்ய தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. தற்போது வரை பாத்தீங்கன்னா இருவரை கைது செய்ய முடியவில்லை. நிர்மல்குமார் உதவியாளரிடம் போலீசார் துருவி விசாரணை நடத்தியிருக்காங்க. இருவரின் ஜாமீன் மனு நாளை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில இன்றுக்குள் இருவரையும் கைது செய்ய போலீசார் விரைந்துள்ளதாக தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த கரூர்ல நடைபெற்ற இந்த குற்ற சம்பவங்களுக்கெல்லாம் பின்னணி என்னவா இருக்குன்றது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.